கிறிஸ்தவம் மாறினாலும் சாதி போகாது தமிழ்நாட்டில். தலித் கிறிஸ்டியன் எங்களை எஸ்சி பட்டியலில் சேருங்கன்னு சொல்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கான கோரிக்கை, டெல்லியில் இருக்கிற அரசுக்கான கோரிக்கை. அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதனால அந்த கேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு மோடி. அது இன்னும் அறிக்கையை சமர்ப்பிக்கல. அதுவரையில் தமிழ்நாடு அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு 3% கொடுக்கிற மாதிரி பிசி பிராக்கெட்ல எம் அப்படின்னு போட்டு இடஒதுக்கீடு தராங்க. அதே போல பிசி பிராக்கெட்ல டிசி தலித் கிறிஸ்டியன்ஸ் என போட்டு ஏற்கனவே ஒதுக்கிய அந்த இடஒதுக்கீட்டை இவர்களுக்கும் வழங்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், பிள்ளைமார் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், செட்டியார் கிறிஸ்தவர்கள், ஓபிசியில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் மாறினாலும் சாதி போகாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதுதான் பிரச்சனை. அவங்க பிசியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணி இடஒதுக்கீடு தரணும். இது விடுதலை சிறுத்தைகளின் 8வது தீர்மானம். கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.